போட்டார் ஆண்டவர். இந்த வசனத்தில் பவுண்டரியை போட்டார். பவுண்டரியை போட்டு ஒரு ஞானம் வந்ததுக்கு அப்புறம் சிருஷ்டிக்கிறார். ஒவ்வொன்றா சிருஷ்டிக்கிறாரு. செடி கொடி மரம் அது இது எது எல்லாமே மனுஷன் எல்லாத்தையுமே அவர் சிருஷ்டிக்கிறார். எப்படி சிருஷ்டிக்கிறாரு? எல்லைக்குள்ள வந்தனால ஒரு ஞானம் வருகிறது. அந்த ஞானத்தின் மூலமாக அவர் சிருஷ்டிக்கிறார். இப்பொழுது நீ எல்லைக்குள்ள வரும்போது உனக்கு ஒரு ஞானம் வருகிறது. அந்த ஞானத்தின் மூலமாக உன்னால் சமாதானத்தை சிருஷ்டிக்க முடியும், உன்னால் பணத்தை சிருஷ்டிக்க முடியும், உன்னால் குடும்ப உறவுகளை சிருஷ்டிக்க முடியும், உன்னால் எல்லாவற்றையுமே சிருஷ்டிக்க முடியும். ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கர்த்தருடைய பரிசுத்தம் மகிமைப்படுவதாக. உங்களை வாழ்த்தி வரவேற்க நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இந்த 10வது எபிசோடுக்கு, இன்று உங்களுடன் 10வது எபிசோடுக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறதுல நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய பெயர் நவீன். நம்ம செய்தியின் வேலைக்கு நேராக கடந்து செல்வதற்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபம் பண்ணிவிட்டு நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். இந்த தேவனுடைய வார்த்தை நம்மளை என்ன பண்ணுதுன்னா, நம்மளை உள்ளவைகளாக மாற்றுகிறது, பலவானாய் மாற்றுகிறது. அதாவது பலவீனமானவைகளை அவருடைய வார்த்தை பலனுள்ளவைகளாக மாற்றுகிறது. இந்த நேரத்தில் கூட இந்த மெசேஜை கேட்கும்போது நீங்கள் பலனற்று போய் இருந்தீங்கன்னா, உங்கள் உங்கள் குடும்பத்தோட பலன் குறைஞ்சிருந்துச்சுன்னா, இல்லை உங்களோட பலன் குறைஞ்சிருந்துச்சுன்னா, இந்த வார்த்தைகள் உங்களை தேற்றி, உங்களை ஆற்றி, உங்கள் திரும்ப புது பலன் அடைய செய்யும் என்று நான் விசுவாசிக்கிறேன். சேனைகளின் கர்த்தர் அதற்கான வேலைகளை அதற்கான நேரத்தில் நேர்த்தியான நேரங்களில் அவர் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அந்த நேர்த்தியான நேரம் என்ன, அந்த நேர்த்தியான டைம் என்னன்னா, இப்போ நம்ம ஜெபம் பண்ணுற டைமு அந்த நேர்த்தியான டைம் என்று கருதப்படுகிறது. எல்லோரும் இருக்கிற இடத்துலேருந்து அப்படியே கண்களை மூடி ஃபஸ்ட்டு அவருடைய ப்ரெசன்ஸை உணருங்க. அவருடைய ஆவியானவரை நீங்கள் ஃபஸ்ட்டு வரவேற்கும் போது தான், ஆவியானவர் வந்ததுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் வார்த்தை வருது, அதுக்கப்புறம் தான் சிருஷ்டிப்பு நடக்குது. அதே போல் இந்த நேரத்தில் கூட ஆவியானவரை நீங்கள் வரவேற்கும் போது, உங்களுக்குள்ளே நீங்கள் ஆவியானவரை இன்வைட் பண்ணும்போது, உங்கள் வீட்டுக்குள்ளே ஆவியானவரை இன்வைட் பண்ணும்போது, ஹோலி ஸ்பிரிட் வந்ததுக்கப்புறம் வார்த்தை கடந்து வருகிறது. வார்த்தை அது உருவம் எடுக்கணும். அந்த வார்த்தை ரியலாக நடக்கணும் என் வாழ்க்கையில். இப்போ பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்கள் வாழ்க்கையில் பலிக்க வேண்டும் என்றால், நீங்கள் ஆவியானவரை இன்வைட் பண்ணும்போது இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு சிருஷ்டிக்கப்படும் என்று நான் சொல்லுகிறேன். அதாவது கடன் பிரச்சனையில் இருக்கிறவர்கள் ஆவியானவரை நீங்கள் இன்வைட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த நேரத்தில் ஒரு வார்த்தை கடந்து வருகிறது. நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்பாய். இந்த வார்த்தை ரியலாக மாறணும்னா நீ ஆவியானவரை இன்வைட் பண்ணணும். இதுக்கு தான் இந்த ஜெபம். இப்போ இந்த ஜெபம் எதற்காகனா, உன் வாழ்க்கையில் ஆவியானவரை நீ இன்வைட் பண்ணுறதுக்காக. ஆவியானவர் இன்வைட் பண்ணியிருப்ப, ஆவியானவர் உன் வாழ்க்கையில் வந்திருப்பார், அதை நீ உணராமல் இருப்ப. அது உணர வைக்கிறதுக்காக தான் இந்த ஜெபம் பண்ணப்படுகிறது. எதற்காக நம்ம ஜெபம் பண்ணுகிறோம் என்றால், ஆவியானவர் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறார் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்வதற்காக இந்த ஜெபம் பண்ணப்படுகிறது என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் வாய்களை திறந்து அறிக்கை செய்ய வேண்டும். நீங்கள் சுகமே இல்லாமல் இருக்கும்போது ஆவியானவரை நீங்கள் இன்வைட் பண்ணும்போது உங்கள் ஒரு வார்த்தை கடந்து வரும். உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்ற வார்த்தை கடந்து வரும். ஸோ அதற்கு இந்த ஆவியானவரை நீ இன்வைட் பண்ணணும். அதற்காக தான் இந்த ப்ரேயர் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்காக தான் இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது. இந்த மெசேஜோட மைய நோக்கமே, உன் வாழ்க்கைக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார், அதனை உன்னிடத்தில் நான் காண்பிப்பதற்காக நான் பேசி கொண்டிருக்கிறேன். நான் புகழ்ச்சிக்காக பேசலை. நான் ஏதோ நான் பெரிய ஆள், நான் உயர்ந்தவன், நான் என்னை உயர்த்தி காட்டிக்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காக நான் பேச வரவில்லை. அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக நான் ஜெபிக்கவில்லை. ஆவியானவர் உன் வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டார். அந்த வாழ்க்கைக்குள்ளே வந்த ஆவியானவரை உன் கண்ணு முன்னாடி காட்டுவதற்காக தான் இந்த ஜெபம் பண்ணப்படுகிறது, இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நான் இந்த ஜெபத்தை பண்ணுகிறேன். இந்த வார்த்தைகளை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். ஏசப்பா, ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த நேரத்தில் கூட ஆவியானவர் எங்கே உண்டு அங்கு விடுதலை உண்டுன்னு சொன்ன ஆவியானவர் இந்த நேரத்தில் கூட எங்கள் வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் எங்கள் வாழ்க்கைக்குள்ளே எந்தெந்த காரியங்கள் சிறைப்பட்டு இருக்குதோ அந்தந்த காரியங்களை நீங்கள் விடுதலை செய்வதற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. பணம் சிறைப்பட்ட நிலையில் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஆண்டவரே, அந்த பணத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஒரு சுகம் எங்கள் வாழ்க்கையில் சிறைப்பட்டு கிடக்கிறது ஆண்டவரே. இந்த நேரத்தில் கூட அந்த சுகம்
சுகத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்காக நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய குடும்ப சமாதானம் சிறைப்பட்டு போன நிலைமையில் இருக்குது ஆண்டவரே. ஆண்டாண்டு காலமாக மாதங்களாக எங்கள் வீட்டுகளில் எப்பொழுதுமே சண்டை, எப்பொழுதுமே அழுகை என்ற ஒரு சத்தத்தோடு நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது எங்கள் வீட்டிற்குள் தேவ சமாதானம் கடந்து வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதை நீங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் கூட ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்கள் வீட்டில் தேவ சமாதானம் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் இந்த நேரத்தில் நிரப்பி கொண்டிருப்பதற்காக அவருக்கு நன்றி சொல்லுங்கள். அவர்கிட்ட நீங்கள் நன்றி ஏறெடுக்கும்போது நீங்கள் வாய்களை திறந்து நன்றி அப்பான்னு சொல்கிறதுக்கு முன்பாகவே உங்கள் வீடுகளில் குடும்ப சண்டைகள் எல்லாம் மறைந்து கொண்டிருக்கிறது. அந்த குடும்பத்தில் சண்டைகள் கொண்டு வந்த பிசாசு, அந்த குடும்பத்தில் செய்யப்பட்ட செய்வினைகள், அந்த குடும்பத்தில் செயல்படுகிற மாந்திரீகங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடைக்கப்படுகிறது, எல்லாம் தகர்த்தெறியப்படுகிறது. அது ஒன்றும் வாய்க்காமல் இருக்கிறது என்ற வார்த்தையை நான் இந்த ஜனங்களின் மீது, இந்த வீடியோ பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும், ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் மேலும் நான் பேசுகிறேன் ஆண்டவரே. இந்த வீடியோ பார்ப்பதன் மூலமாக யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான செய்வினையும் கிடையாது என்ற வார்த்தையை இந்த சபையின் மீது, இந்த வீடியோ பார்க்குற பீப்புள்ஸ் மீது நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. இது அவர்கள் வாழ்க்கையில் பலிப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் அவர்கள் வாழ்க்கையில் பலிக்க வேண்டும் என்றால் ஆவியானவர் அவர்களுடைய வாழ்க்கைக்குள் இருக்க வேண்டும். அந்த ஆவியானவர் இருப்பதை அவர்கள் உணர வேண்டும் என்ற ஒரு மனக்கண்கள் திறக்கப்படுவதாக என்று சொல்லி நான் இவர்களையும் இவர்கள் குடும்பத்தையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜபத்தின் மூலமாக உன்னுடைய மனக்கண்கள் திறக்கப்படும். இந்த ஜபத்தின் மூலமாக பிசாசு குருடாய் வைத்திருக்கிற உன்னுடைய மனக்கண்கள் எல்லாம் பிரகாசம் அடையும் என்று நான் விசுவாசிக்கிறேன். சேனைகளின் கர்த்தர் இந்த நேரத்தில் அந்த வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். உன்னுடைய மனக்கண்களை நான் பிரகாசிப்பிக்கிற தேவன் என்ற வார்த்தையை அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னுடைய மனக்கண்கள் மூடி இருந்தாலும் பரவாயில்லை, உன்னுடைய கதவுகள் அடைத்திருந்தாலும் பரவாயில்லை, நான் சேனைகளின் கர்த்தராக இருக்கிறேன். நான் அந்த வெண்கல கதவுகளை உடைப்பேன், இருப்பு தாழ்பால்களை முறிப்பேன், அந்தகாரத்தில் இருக்கிற புதையல்களையும் ஒளிபீடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் நான் உனக்கு தருவேன் என்று வாக்கு தத்தத்தை பண்ணி கொண்டிருக்கிறார். எத்தனை பேரினால் விசுவாசிக்க முடியுது? இது மெய்யாகவுமே, இது உண்மையாவே ஆண்டவர் ஏன் கூட பேசிக் கொண்டிருக்கிறாரு, இந்த வார்த்தையை ஆண்டவர் ஏன் கூட பேசிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர்னால சொல்ல முடியுது? சொல்றவங்க எல்லாம் வாய்களை திறந்து உங்க வாய்கள்லேருந்து அந்நிய பாஷைகள் கடந்து வரட்டும், வாய்கள்லேருந்து அந்நிய பாஷை கடந்து வரட்டும். மகனே மகளே, உன் வாயை விரிவாய் திற, அதை நான் நன்மையினால் நிரப்புவேன், அதை நான் நன்மையினால் நிரப்புவேன் என்று சொன்ன ஆவியானவர் இந்த நேரத்தில் கூட இந்த ஜபத்தின் மூலமாக உன் வாய்களை நீ விரிவாய் திறக்கும் போது அந்த வாய்களில் அவர் நன்மையானதை போட்டுக் கொண்டிருக்கிறார். நீ வாயை திறக்கிற ஒவ்வொரு வார்த்தையிலும் அவர் நன்மையானதை போட்டுக் கொண்டிருக்கிறார். உன்னுடைய குடும்பம் ஒரு நன்மைக்கு நேராக கடந்து வந்து கொண்டிருக்கிறது. இத்தனை நாட்கள் கெடுதலுக்கு நேராக போய்கொண்டிருந்த உன்னுடைய குடும்பம் இப்ப நன்மைக்கு நேராக கடந்து வருகிறது. உன்னுடைய வேலைகளில் நீ கெடுதலாக இருந்த உன்னை அவர் கையில் எடுத்து உன்னை ஒரு நன்மையாக மாற்றி ஒரு நல்ல ஒரு பாத்திரமாக அவர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். இந்த ஜபத்தின் மூலமாக ஒரு நல்ல பாத்திரமாக நீ மாறிக்கொண்டிருக்கிறாய், நல்ல பாத்திரமாக மாறிக்கொண்டிருக்கிறாய். உன்னுடைய பாத்திரத்தில் இருக்கிற ஓட்டைகளை அவர் அடைத்துக் கொண்டிருக்கிறார், அவர் அடைத்துக் கொண்டிருக்கிறார், அந்த ஓட்டைகளை அவர் அடைத்துக் கொண்டிருக்கிறார். உன்கிட்ட இருந்து லீக்கேஜ் ஆகிற, உன்கிட்ட இருந்து லீக்கேஜ் ஆகிற பிசாசு உன்கிட்ட இருந்து வெளியேற்றுற எல்லா நல்ல பழக்கங்களையும் அதை திரும்பி அவர் கீழ் பூசி உன்னை திரும்பவும் ஒரு பயனுள்ள பாத்திரமாக இந்த சமுதாயத்தில், உன் குடும்பத்தில், வேலை செய்த ஸ்தலத்தில் உன்னை நிலை நிறுத்த போகிறார் என்று சொல்லி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையிலும் உன் குடும்பத்தினுடைய வாழ்க்கையிலும் அது அப்படியே நடக்கும் என்று நான் சொல்லுகிறேன். இத்தனை நாட்கள் பிசாசு உன்னை அழிக்க திட்டம் போட்டிருக்கலாம், ஆனால் தேவன் உன்னை அலங்கரிக்க திட்டம் போட்டிருக்கிறார். இத்தனை நாட்கள் நீ அழிந்து போயிருக்கலாம். இப்பொழுது இந்த ஜபத்தின் மூலமாக ஆவியானவர் உன்னை உனக்குள்ளே இருக்கார் நீ உணரும் போது உன்னை அவர் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் உன்னை அழிக்க திட்டம் போட்டிருந்தாலும் பரவாயில்லை, மனிதர்கள் உன்னை அழிக்க திட்டம் போட்டிருந்தாலும் பரவாயில்லை, எத்தனை
எத்தனை பேர் உன்னை திட்டம் போட்டு உன்னை குழிக்குள்ள தள்ளினாலும் பரவாயில்லை, ஆண்டவர் உன்னை தூக்கி கண்மலையின் உச்சியில் நிறுத்த போகிறார் என்ற தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் உன் எல்லைகளை விரிவுபடுத்துகிற தேவனாக இருக்கிறார். உன் எல்லையை அவர் விரிவுபடுத்துறாராம். மற்றவர்களுக்கு நீ விஷயமாக கூட தெரிஞ்சிருக்க மாட்ட, ஒரு விஷயமாக கூட தெரிஞ்சிருக்க மாட்ட, ஆனா உன்னை விசேஷம் உள்ள நபராக ஆண்டவர் இந்த நேரத்தில் பார்த்து கொண்டிருக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, யாரோ ஒருவருக்காக இந்த வார்த்தைகள் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். என்னுடைய வாய்களை தாண்டி இந்த வார்த்தைகள் விழுந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்காக அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னைய விஷயமா கூட ஒருத்தவங்க பார்த்திருக்க மாட்டாங்க, ஆனா அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை ஒரு விசேஷமாக கொண்டு வந்து நிப்பாட்ட போகிறார் என்ற வார்த்தையை ஒரு தீர்க்க தரிசனமாக உங்களுக்கு அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். விஷயமா கூட உன்னை பார்க்கல, ஒரு விஷயமா கூட உன்னை பார்க்கல, ஆனா ஒரு விசேஷமா உன்னை தூக்கி நிப்பாட்ட போகிறார் ஆண்டவர். உன்னை தூக்கி நிப்பாட்ட போகிறாரு. உன்னை நிலை நிறுத்துகிற தேவனாக இருக்கிறாரு. உன்னை நிலை நிறுத்துகிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர்னால விசுவாசிக்க முடியுது இந்த வார்த்தைகளை? ஆண்டவர், மனிதர்கள் என்னை ஒரு விஷயமா கூட ஒரு பொருட்டா கூட எண்ணாமல் இருந்த போது என்னை விசேஷமாக பார்த்தவர் அவர். என்னை அழைத்தவர் அவர். அவர் உண்மையுள்ளவர். எத்தனை பேர்னால சொல்ல முடியும்? சொல்றவங்க எல்லாம் வாய்களை திறந்து அந்நிய பாஷையில பேசி ரிபா ஹந்தலி தொல்லரோ ரஹந்திலிலோ லோபா ஷந்தரிகோ தொல்லரோ ராபா ஹந்தலி கதல்லரலபா. ஒரு விஷயமா கூட நான் தெரியல ஆண்டவரே மற்றவங்க கண்களுக்கு, ஆனா நீங்க எங்களை ஒரு விசேஷமா கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கீங்களா ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. யாபேசின் எல்லையை விரிவுபடுத்தின தேவன் இந்த நேரத்தில் உன்னுடைய எல்லையை அவர் விரிவுபடுத்துறாரு. எல்லையை நீ விரிவுபடுத்தணும்னு நினைக்காத, எல்லையை விரிவுபடுத்துகிறவர் சேனைகளின் கர்த்தர். அவர் உன்னுடைய பிதாவாக இருக்கிறார். அவர் வந்து உன் எல்லையை விரிவுபடுத்தி கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் எல்லைகள் எல்லாம் விரிவுபடுத்தப்படுகிறது. அன்று யாபேசின் எல்லையை பெரிதாக்கின தேவன், அன்று யாபேசோட எல்லையை விரிவுபடுத்தின தேவன் இந்த நேரத்தில் இந்த வீடியோ பார்த்துக்கிருக்க சகோதர சகோதரிகளை உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னுடைய எல்லையை விரிவுபடுத்துகிறேன், நான் உன்னுடைய எல்லையை பெரிதாக்குகிறேன் என்ற வாக்கு தத்தத்தை, இந்த தீர்க்க தரிசனத்தை இந்த வீடியோ பார்க்கிற இந்த ஜனங்கள் மீது, இந்த சகோதர சகோதரிகள் மீது அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கிறீர்களா? இந்த வார்த்தைகளே உங்களை தேற்றி இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வார்த்தைகளே உங்களை ஆற்றி இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அவர் காயங்களை கட்டுகிற தேவனாக இருக்கிறார். ஒவ்வொரு காயத்தையும் அவர் கட்டுகிற தேவனாக இருக்கிறார். உனக்கு ஒரு உள்ளார்ந்த காயம் இருக்கிறது அல்லவா, அந்த காயத்தை அவர் இந்த மெசேஜின் மூலமாக கட்டி கொண்டிருக்கிறார். அந்த காயத்துக்கு அவர் மருந்து போடுகிறார். அவர் அந்த காயத்தை கட்டுகிற தேவனாக இருக்கிறார். உன்னுடைய காயத்தை அவர் கட்டுகிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர்னால விசுவாசிக்க முடியுது? ஆமாண்டவரே, மனிதர்கள் என்னை காயப்படுத்தின போது நீ இங்க என்னுடைய காயத்தை கட்டுகிற நபராக இருக்கிறீர்கள், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எத்தனையோ மனிதர்கள் எங்களை விட்டு சென்றிருக்கலாம் ஆண்டவரே. எத்தனையோ எங்களை வேறு புரிஞ்சுக்காம எங்களை விட்டுட்டு போயிருக்கலாம் ஆண்டவரே. ஆனா நீங்க என்னுடைய காயத்தை கட்டுகிற நபராக இருப்பதற்காக நன்றி. எத்தனை பேர்னால சொல்ல முடியுதுங்க? எத்தனை பேர்னால சொல்ல முடியும்? அவர் உன் காயத்தை கட்டுகிற தேவனாக இருக்கிறார். அவர் உன் காயத்தை கட்டுகிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி இந்த சர்வீஸுக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய பெயர் நவீன். வெல்கம் டு நவீன் நேஷனல் சேனல். இன்று உங்களுடன் 10வது எபிசோடில் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நம்ம தியானிக்க போகிற வசனம் என்னவென்றால் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவிற்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவு உண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. நேற்று அந்த பிரிவை பற்றி பார்த்தோம். இன்னைக்கு திரும்பவும் பிரிவு உண்டாக்கினார் ஆண்டவர் சொல்றாரு. அப்ப இந்த பிரிவுக்கு என்ன அர்த்தம்? நேற்று ஒரு பிரிவு பார்த்தோம், இந்த பிரிவுக்கு என்ன அர்த்தம் ஆண்டவரே? நான் ப்ரேயர் பண்ணியிருக்கும் ஆண்டவரை கேட்டேன், ஆண்டவரை நேற்றும் பிரிவை பற்றி பேசினேன், இன்னைக்கும் பிரிவை பற்றி பேசினேன், எப்படி ஆண்டவரே என்ன பேசுறது? என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு அவர்கள் புத்தியை தெளிவிப்பதற்கு நான் என்னத்தை பேசுறது? நீங்க நேற்றும் பிரிவை பற்றி பேச சொல்றீங்க, இன்னைக்கும் அந்த பிரிவுன்ற வார்த்தை வருது, எதை பற்றி நான் பேச அப்படின்னு நான் கேட்டுக்கொண்டிருக்கும் போது நேற்று பிரிவு வேற, இன்னைக்கு பிரிவு வேற என்ற ஆவியானவர் எனக்குள் உணர்த்தின விஷயத்தை நான் உங்களிடத்தில் எடுத்து பேச வந்திருக்கிறேன். ஸோ இந்த பிரிவு என்ன? இந்த பிரிவு என்னன்னா உன்னுடைய எல்லை,
உன்னுடைய எல்லை. ஆண்டவர் ஆகாய விரிவை உண்டு பண்ணிட்டாரு. ஆகாய விரிவு உண்டு பண்ணிட்டு ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவு உண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. ஸோ ஒரு தேவன் ஒரு பவுண்ட்ரியை ஃபிக்ஸ் பண்ணுறாரு. இன்னைக்கான டைட்டில் போட்டுக்கோ, பவுண்ட்ரி வந்துருச்சு அப்படின்ற ஒரு டைட்டில் போட்டுக்கோ. இன்னைக்கு என்ன எதை பற்றி நான் பேச போகிறேன்னா, பவுண்ட்ரி வந்துருச்சு. ஸோ நேற்று செப்பரேஷன் வந்துச்சு, இன்றைக்கி பவுண்ட்ரி வந்துருச்சு. ஸோ நேற்று செப்பரேஷனை பற்றி ஒரு ஆசீர்வாதமான செய்தியை நம்ம கேட்டிருப்போம். இன்றைக்கி இந்த பவுண்ட்ரி வந்துருச்சுன்ற ஒரு ஆசீர்வாதமான செய்தியை உங்களிடத்தில் நான் பேச வந்திருக்கிறேன். நான் அல்ல, பேசுகிறது கிறிஸ்துவே என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆவியானவர் இதில் விசுவாசிக்கிறேன். ஸோ இந்த ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆவியானவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஸோ இதை ஆமேன் என்றும் நீங்கள் விசுவாசிக்கும் போது உங்கள் எல்லையை அவர் விரிவுபடுத்துகிற தேவனாக இருக்கிறார். இத்தனை நாட்கள் சுருக்கமான எல்லையில் இருந்த உங்களை ஒரு விசாலமான எல்லைக்குள் அவர் கூட்டி செல்கிற நேரத்தில் நாம் கடந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர்னால விசுவாசிக்க முடியுது? நான் ஒரு சுருக்கமான எல்லையில் இருந்தேன். எனக்கு இந்த சின்ன ஆசீர்வாதங்கள் தான் எனக்கு ஆண்டவர் வைத்திருந்தார். எத்தனை பேர்னால இதை சொல்ல முடியும்? உண்மையா? நான் என்னதான் ட்ரை பண்ணாலும் எனக்கு ஒரு லெவலுக்கு மேலே ஆசீர்வாதம் என்னை புஷ் பண்ண மாட்டேங்குது அப்படின்னு எத்தனை பேர்னால சொல்ல முடியும்? ஆண்டவர் ஒரு எல்லையை ஃபிக்ஸ் பண்ணுறாரு. ஒவ்வொரு நபருக்கும் ஒரு எல்லையை ஃபிக்ஸ் பண்ணுறாரு. அந்த எல்லைனா என்ன, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு அந்த எல்லைனா என்ன, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவர் ஆகாய விரிவை உண்டு பண்ணி கீழே இருக்கிற ஜலத்திற்கும் மேலே இருக்கிற ஜலத்திற்கும் ஒரு பிரிவு உண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. ஸோ ஒரு எல்லையை, ஒரு பவுண்ட்ரியை ஃபிக்ஸ் பண்ணுறாரு ஆண்டவர். விசுவாசிக்கிறவர்கள் ஆமேன்னு சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பவுண்ட்ரி அவர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த பவுண்ட்ரி என்ன? பவுண்ட்ரினா என்ன பிரதர்? பவுண்ட்ரினா ஒரு எல்லை பிரதர். எல்லையை ஃபிக்ஸ் பண்ணி என்ன பிரதர் ஆக போகுது அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிற உங்களை பார்த்து நான் சொல்கிறேன். அப்படி என்று சிந்தித்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்கிறேன். அந்த பவுண்ட்ரினா என்ன? இந்த இடத்துல ஆண்டவர் என்னத்தை உண்டாக்குறாரு? ஆகாய விரிவை உண்டாக்குகிறார். அழகாக சொல்கிறார் தாவீது, சங்கீதம் 136 அதிகாரம். பவுண்ட்ரினா நான் என்னன்னு சொல்ல வரேன். ஆவியானவர் நிறைய பேத்துக்கு நிறைய விதத்தில் வசனங்களை பேசுவார். அவர் என்னுடன் பேசின வார்த்தைகளை நான் உங்களிடத்தில் சொல்கிறேன். பவுண்ட்ரினா என்ன, எல்லைனா என்ன அப்படின்ற ஒரு வார்த்தையை ஆண்டவர் என் கூட பேசினது நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ சங்கீதம் 136 அதிகாரம் 5ஆம் வசனம். வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள். வானங்களை ஞானமாய் உண்டாக்கினாராம். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு? தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி அப்படி எப்படி உண்டு பண்ணுறாருன்னா ஞானமாய் உண்டாக்குறாரு. இப்போ நீங்கள் ஒரு முடிவு எடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுக்கு, ஒரு கட்டாயத்துக்கு நேராக வந்திருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு எல்லையை நீங்கள் குறிக்கும் போது, ஒரு எல்லையை நீங்கள் ஒரு பவுண்ட்ரி நீ ஃபிக்ஸ் பண்ணுறேன்னா, அந்த பவுண்ட்ரி நீ ஃபிக்ஸ் பண்ணுறனால நீ எப்படிப்பட்ட நபராக இருக்கிறாய் என்று தெரியுமா? நீ ஒரு பவுண்ட்ரிக்குள்ளே இருந்தால் நீ எப்படிப்பட்ட நபராக இருக்கிறாய் என்று தெரியுமா? நீ ஒரு எல்லைக்குள்ளே இருக்கும்போது நீ ஆசீர்வாதமான நபராக இருப்பது என்பது 2வது காரியம். நீ ஒரு ஞானமுள்ள மகனாகவும் மகளாகவும் இருந்து கொண்டிருக்கிறாய். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எல்லைக்குள் இருக்கும் ஆசீர்வாதத்தை கேள்விப்பட்டிருப்பீர்கள். எல்லைக்குள் இருக்கிற ஆசீர்வாதங்களை வேறு, எல்லைக்குள்ள இருக்கிற ஞானம் வேறு. ஸோ நீ எல்லைக்குள்ள இருக்கும்போது நீ ஞானவானாக இருப்பாய். நீ எந்த காரியத்தை செய்யும் போது ஒரு ஞானம் கடந்து வரும். ஸோ அதற்காக நீ எல்லையை விட்டு வெளியே இருக்கிறாய். இப்பொழுது அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு ப்ரொஃபெட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷனாக ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறாரு. எத்தனையோ சகோதரர்கள் எல்லையை விட்டு வெளியே செல்கிறார்கள். எத்தனையோ சகோதரிகள் எல்லையை விட்டு வெளியே கடந்து சென்றிருக்கிறார்கள். திரும்பவும் ஆண்டவர் உங்களை எல்லைக்குள் அழைக்கிறார். அவருடைய எல்லைக்குள் அழைக்கிறார். ஸோ புத்தி இல்லாமல், அறிவில்லாமல் வெளியே இருக்கிறார்கள் என்று நான் சொல்கிறேன். அவர்கள் அந்த உனக்கு ஏன் தெரியுமா ஆசீர்வாதங்கள் செயல்பட மாட்டேங்குது? உனக்கு ஏன் தெரியுமா ஒரு ஆசீர்வாதங்கள் தடையாகவே இருக்குது, தாமதமாகுது? நீ எல்லையை விட்டு வெளியே இருக்கனால அது தாமதமாகுது, தடையாகுது.
தாமதமும் ஆகும், தடையும் ஆகும். நீ எல்லையை விட்டு வெளியே இருக்கும்போது, நீ எல்லைக்குள் வரும்போது அந்த ஆசீர்வாதங்கள் ஞானம் உள்ளதாக இருக்கும். நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் அந்த ஸ்டெப்பில் அந்த தேவனுடைய ஞானம் உன் மூலமாக விளங்கும் என்று சொல்கிறேன். ஸோ அன்பான சகோதர சகோதரிகளை, இந்த நேரத்தில் எல்லைக்குள் கடந்து வாருங்கள், ஞானம் உள்ள நபர்களாக இருங்கள் என்று ஒரு ப்ரொஃபெட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷனை ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கு. உங்களுடைய வாழ்க்கையில் ஞானமே இல்லாமல் நிறைய காரியங்களை செய்திருப்பீர்கள். திரும்பவும் உங்களை ஞானவானாக தேவன் அழைக்கிறார். ஸோ எல்லையை விட்டு வெளியே போய் ஞானம் இல்லாமல் நீங்கள் அநேக காரியங்கள் செய்து சீர்குலைந்த நிலைமையில் உன்னுடைய வாழ்க்கை இருக்கலாம். ஆனால் நீ எந்த எல்லையை விட்டு வெளியே போனாயோ அந்த எல்லைக்குள் நீ கடந்து வரும்போது நீ ஞானமுள்ள நபராக மாறுகிறாய். யாருக்கோ ஒருவருக்கு அவர் தீர்க்க தரிசனமாக இந்த வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறார். யாருக்கு என்று தெரியவில்லை. ஆனால் யாருக்கோ ஒருத்திக்காக நீ உன் எல்லையை துளைத்து விட்டாய். அந்த எல்லைக்குள் திரும்ப வந்துவிடு அன்பான சகோதர சகோதரிய, அந்த எல்லைக்குள் திரும்ப வந்துவிடு. நீ சீர்கட்ட நிலைமையில, நீ குழப்பத்தில், நீ பயத்தில், நீ எல்லையை விட்டு வெளியே போயிட்டு நீ இந்த பயத்தில், குழப்பத்தில், இந்த சந்தேகத்தில் சுத்தி கொண்டிருக்கிறேல, நீ எல்லைக்குள்ள வரும்போது உனக்கு ஆசீர்வாதம்னா ரெண்டாவது, ஆனால் ஞானம் தான் முதல்ல வர்றது. என்னதுன்னா ஞானம் வருகிறது. நீ எல்லைக்குள்ள இருக்கும்போது நீ லூசுத்தனமாவே பேசினாலும் பரவாயில்லை, நீ பைத்தியக்காரத்தனமா பேசினாலும் பரவாயில்லை, ஆனால் ஆவியானவர் உன்னுடைய வாயிலிருந்து வரும்போது அந்த வார்த்தைகளை ஞானமுள்ள வார்த்தையாக மக்களிடத்தில் கொண்டு செல்வார் என்று நான் சொல்கிறேன். ஸோ எல்லைக்குள்ள வந்துட்டு நீ பேசுகிற ஒவ்வொரு பைத்தியக்காரத்தனமாகவும் ஒரு அறிவில்லாமல் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நீ எல்லைக்குள்ள வந்து பேசும்போது, எல்லைக்குள்ள உனக்கான ஒரு பவுண்டரி இருக்கு, அந்த பவுண்டரிக்குள்ள நீ வந்து பேசினா அந்த வார்த்தைகளை தேவன் ஞானமுள்ள வார்த்தைகளாக மாற்றி கொடுப்பார். நீ எல்லையை விட்டுட்டு போயிட்டு நீ பேசும்போது அந்த வார்த்தைகளில் ஒரு ஞானம் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஸோ மற்றவர்கள் மதிக்கக்கூடாத ஒரு இடத்துல நீ தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறாய். எத்தனை பேத்துக்கு புரியுதுங்க இந்த சத்தியம்? எத்தனை பேத்துக்கு புரியுது? ஸோ எல்லைக்குள்ளே வந்து ஆசீர்வாதம் இருக்கிறது, நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் எல்லைக்குள் வரும்போது ஆசீர்வாதத்திற்கு மேலான ஒன்று இருக்கிறது, அதுதான் ஞானம் என்று சொல்லுகிறேன். அது ஏதோ மனிதனுடைய ஞானம் கிடையாது, இது தேவனால் உண்டான ஞானம் என்று நான் சொல்கிறேன். எல்லைக்குள்ளே வந்தால் ஆசீர்வாதம் இருக்குது, அதுக்கு முன்னாடி ஒன்று இருக்கு, அதுதான் ஞானம். எல்லைக்குள்ளே வரும்போது நீ ஞானவான் என்று கருதப்படுகிறாய். உனக்குள்ள ஒரு ஞானம், அது மனுஷங்க கொண்டு வர ஞானம் கிடையாதுங்க, அது தேவனால் உண்டாயிருக்கிற ஞானம். நீயே தவறாக பேசும்போதும், நீயே தப்பாக பேசும்போதும் நீ எல்லைக்குள்ளே வந்துட்டேனா, அவருடைய எல்லைக்குள்ளே நீ இருந்தேனா, அந்த எல்லை எப்படின்னா நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவருடைய பாஷையில் அவர் கன்வெர்ட் பண்ணி அதை ஆசீர்வாதமான வார்த்தையாக மாற்றி கொடுப்பார் என்று சொல்கிறேன். இத்தனை நாட்கள் நீ பேசியிருக்கலாம், அது தவறாக போயிருக்கலாம். இத்தனை நாட்கள் நீ பேசியிருக்கலாம், மற்றவர்கள் மதிக்காமல் போயிருக்கலாம். உன்னை மதிக்காத இடத்தில் நீ தள்ளப்பட்டிருக்கலாம், நீ மதிக்காத இடத்தில் தள்ளப்பட்டிருக்கலாம். எல்லையை விட்டு வெளியே போனதுனால வந்த சாபங்கள் இதெல்லாம். உன் வாழ்க்கை இன்னும் தரித்திரத்தில் இருக்கு, உன் வாழ்க்கை இன்னும் நோயில் இருக்கு, வியாதியில் இருக்கு அப்படின்னு புலம்பிக் கொண்டிருக்கிறல. என் குடும்பத்தில் அழுகையின் சத்தம் மட்டும்தான் கேட்குது, என் குடும்பத்தில் சமாதானமே கிடையாது என்று புலம்பிக் கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளை உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், நீ எல்லைக்கு விட்டுட்டு வெளியே போயிட்ட, அதனால இந்த சாபங்கள் உன்மேல் தங்கி கொண்டிருக்கிறது. நீ எல்லைக்குள்ள வந்துட்டு இந்த சாபத்தை உடைக்கலாம் என்று நான் சொல்லுகிறேன். நீ எல்லைக்குள்ள வந்துட்டு இந்த சாபத்தை உடைக்கும் போது அந்த சாபங்கள் இல் பொருளாகிறது என்று நான் சொல்கிறேன். அந்த சாபங்கள் இல் பொருளாகிறது. எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்குது? ஆமாம் பிரதர், உண்மைதான் பிரதர், நீங்கள் சொன்ன மாதிரி தான் பிரதர், நான் எல்லையை விட்டு வெளியே போயிட்டேன் பிரதர், அதனால் எனக்குள்ள எங்கள் வீட்டில் சண்டையாக வருது, அதனால் எனக்கு பணம் கஷ்டம் இருக்குது, அதனால் எனக்குள் வியாதிகள் வந்திருக்கிறது என்று எத்தனை பேர்னால சொல்ல முடியும்? எத்தனை பேர்னால சொல்ல முடியும்? ஏதோ ஒரு எல்லையை விட்டு நீ வெளியே சென்றிருக்கிறாய். தேவன் உன்னைய இருக்க சொன்ன எல்லையிலிருந்து நீ வெளியே சென்ற போது உனக்கு பண கஷ்டம் வரும், உனக்கு குடும்பத்தில் சண்டைகள் வரும், உனக்கு குடும்பத்தில் சமாதானமே இருக்காது. நான் ஏன் இப்படி பேசுகிறேன்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம். எல்லைக்குள் வர வேண்டும் என்ற நோக்கத்தில் நான் பேசி கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு நான் சாபம் கொடுக்க கிடையாது, நான் நியாயப்பிரமாணத்தை பேச கிடையாது. நீங்கள் ஏன் எல்லையை விட்டு வெளியேறினீர்கள் என்ற ஒரு கேள்வியை உங்களுக்கு முன்வைக்கிறேன். அந்த எல்லைக்குள் நீ கடந்து வரும்போது நீ இத்தனை நாட்கள் அறிவில்லாமல் பேசின வார்த்தைகள் எல்லாம்
மற்றவர்கள் நீ பேசும்போது உன்னை ஒரு ஆளாகவே மதிச்சிருக்க மாட்டாங்க. எல்லையை விட்டு நீ போனதுக்கப்புறம் நீ பேசுவ. ஆனால் அந்த பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அனாயிண்டிங் இருக்கும், அபிஷேகம் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதை ஒன்றால் ஃபீல் பண்ண முடியும். ஆனால் ஜனங்கள் அதை ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஆனால் நீ எல்லைக்குள்ளே வந்துட்டு நீ லூசுத்தனமாகவே பேசினாலும் அது ஒரு அனாயிண்டிங் நிறைந்த ஒரு வார்த்தையாக தேவன் கன்வெர்ட் பண்ணி கொடுப்பார் என்று நான் சொல்கிறேன். ஸோ அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்தில் எல்லைக்குள் வந்து விடுங்கள். உன்னுடைய பவுண்டரிக்குள்ளே பவுண்டரி வந்துருச்சு. இந்த மெசேஜ் எதை சொல்லுதுன்னா, இந்த வசனம் எதை சொல்லுதுன்னா, பவுண்டரியை போட்டார் ஆண்டவர். இந்த வசனத்தில் பவுண்டரியை போட்டு ஒரு ஞானம் வந்ததுக்கு அப்புறம் சிருஷ்டிக்கிறார். ஒவ்வொன்றா சிருஷ்டிக்கிறாரு. செடி கொடி மரம் அது இது எது எல்லாமே மனுஷன் எல்லாத்தையுமே அவர் சிருஷ்டிக்கிறார். எப்படி சிருஷ்டிக்கிறாரு? எல்லைக்குள்ளே வந்தனால ஒரு ஞானம் வருகிறது. அந்த ஞானத்தின் மூலமாக அவர் சிருஷ்டிக்கிறார். இப்பொழுது நீ எல்லைக்குள்ளே வரும்போது உனக்கு ஒரு ஞானம் வருகிறது. அந்த ஞானத்தின் மூலமாக உன்னால் சமாதானத்தை சிருஷ்டிக்க முடியும், உன்னால் பணத்தை சிருஷ்டிக்க முடியும், உன்னால் குடும்ப உறவுகளை சிருஷ்டிக்க முடியும், உன்னால் எல்லாவற்றையுமே சிருஷ்டிக்க முடியும். ஏன்னா ஞானம் உனக்குள்ள வந்துருச்சுன்னா அந்த ஞானத்தை வச்சு உன்னால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்கிறேன். எல்லைக்குள்ளே வரும்போது ஆசீர்வாதம் வராது, எல்லைக்குள்ளே வரும்போது ஞானம் வருகிறது. அந்த ஞானத்தின் மூலமாக உன்னால் ஆசீர்வாதங்களை சம்பாதிக்க முடியும் என்று நான் சொல்கிறேன். எல்லைக்குள் வருவதனால் ஆசீர்வாதம் கிடையாது. எல்லைக்குள்ள நீ இருக்கனால ஆசீர்வாதம் கிடையாது. எல்லைக்குள்ள நீ இருக்க ஞானம் வெளிப்படுகிறது. அந்த ஞானத்தின் மூலமாக அடுத்தடுத்து சிருஷ்டிப்புகள் உன்னால் நடக்கிறது என்று நான் சொல்கிறேன். நீ உன்னாலும் சிருஷ்டிக்க முடியும். இல்லாத ஒரு பொருளை இருக்கிற பொருளை போல உன்னாலும் கொண்டு வர முடியும் என்று நான் சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு ஞானத்தை தேவன் இப்பொழுது கட்டளையிட்டு கொண்டிருக்கிறார். உங்களுக்கு அவர் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் என்னதுன்னா, உங்களுக்கு கொடுக்குற அவர் வெளிப்பாடு என்னதுன்னா, எல்லைக்குள் கடந்து வா. பவுண்டரி வந்துருச்சு. நீ ஏன் பவுண்டரியை விட்டு வெளியே போயிருக்க? பவுண்டரிக்குள்ள கடந்து வா. பவுண்டரியை விட்டு வெளியே போகாத, பவுண்டரிக்குள்ள கடந்து வா என்று அன்பாகவும் தன்மையாகவும் உங்களை அழைக்கிற தேவன் இருக்கிறார். ஸோ அவருடைய வார்த்தைகளை கேட்டு இருக்கிறீர்கள். அந்த கேட்டதின் மூலமாக நீ எந்த இடத்துல உன் எல்லையை மிஸ் பண்ண அப்படின்றது ஒரு நின்று பாரு. எந்த இடத்துல என்னுடைய எல்லையை நான் மிஸ் பண்ணியிருக்கேன், எந்த இடத்துல என்னுடைய எல்லையை நான் துளைத்திருக்கிறேன் என்பதை நீ ஓடிக்கொண்டே இருக்கிற. அதனால உனக்கு தெரியல. ஓடிக்கொண்டே இருக்கனால உனக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு நிமிஷம் நின்று பாரு. எந்த இடத்துல எனக்கு எந்த இடத்துல ஆசீர்வாதம் தடையாச்சு, எனக்கு எந்த இடத்துல எல்லாமே தடையாக இருக்குது, எல்லாமே தாமதமாக இருக்குது என்பது நின்று யோசித்து பாரு. உனக்கு நன்றாக புரியும். நான் இந்த எல்லையை விட்டு வெளியேறினால் இந்த ஆசீர்வாதங்களை ஃபுல்லாக எனக்கு தடையாயிருச்சு அப்படின்றதை நீ உணர்ந்து கொள்வாய். ஸோ இந்த நேரத்தில் ஆண்டவர் அன்பாக அழைக்கிறார். நீ எல்லைக்குள் கடந்து வர வேண்டும் என்று அழைக்கிறார். ஸோ எத்தனை பேர் எல்லையை விட்டு வெளியே இருந்தாலும் பரவாயில்ல, இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு 2வது வாய்ப்பு, செகண்ட் சான்ஸ் கொடுக்குறாரு. நீங்கள் எல்லைக்குள்ளே கடந்து வந்துருன்னு சொல்லிட்டு 2வது வாய்ப்பை உனக்கு கொடுத்திருக்கிறார். ஸோ இந்த நேரத்தில் எல்லைக்குள் கடந்து போயிட்டு உனக்கு நீ எல்லைக்குள் கடந்து போகிறதுனால நீ ஞானவானாக மாறுகிறாய், நீ ஞானியாக மாறுகிறாய் என்று நான் உனக்கு மெய்யாகவே சொல்கிறேன். எத்தனை பேருக்கு இந்த சத்தியம் பிரயோஜனமாக இருந்துச்சு? நான் எல்லைக்குள்ளே இருக்கனால ஆசீர்வாதம் கிடையாது, எல்லைக்குள்ளே நான் வந்தனால ஞானவான் என்று எண்ணப்படுகிறேன், நான் ஞானியாக மாறுகிறேன். அந்த ஞானத்தின் மூலமாக ஆசீர்வாதங்களை என்னால் பெற்றுக்கொள்ள முடிகிறது. என்னுடைய ஆசீர்வாதங்களை என்னால் சிருஷ்டிக்க முடியும். அதற்கு தேவையான ஞானத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த ஞானம் நான் எல்லைக்குள் வரும்போது எனக்கு கிடைக்கிறது. எத்தனை பேர்னால விசுவாசிக்க முடிகிறது இந்த மெசேஜை? ஆமாம் பிரதர், நீங்கள் சொல்கிறது உண்மைதான். எத்தனை பேர்னால சொல்ல முடியும்? சொன்னவங்க எல்லாம் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் என்று சொல்லி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க எல்லோரும் கண்களை மூடி. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. எங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. எல்லைக்குள் வருகிற ஒரு அறிவுரையை சொன்னீங்களா ஆண்டவரே, எங்களுக்கு செகண்ட் சான்ஸை கொடுத்துருக்கீங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. தடைப்பட்ட ஆசீர்வாதங்களும் தாமதமான ஆசீர்வாதங்களும் எல்லாம் இந்த ஞானத்தின் மூலமாக நாங்கள் திரும்பவும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு தயவு பாராட்டின உமது கிருபைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.
அது வரைக்கும் உங்களிடத்தில் விளைவது உங்கள் நவீன். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. இன்னும் இதே மாதிரி நிறைய ரெவலேஷன்ஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் புதிய வெளிப்பாட்டுடன் நான் உங்களை சந்திக்கிறதுல நான் மிகவும் ஆசைப்படுகிறேன். நான் மிகவும் பிரயாசப்பட்டு நான் இந்த வார்த்தைகளை உங்களிடத்தில் கொண்டு வந்திருக்கிறேன் என்பதை சொல்வதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் இந்த வார்த்தைகள் உங்களை மறுரூபமாக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தைகளின் கேட்பதன் மூலமாக உங்கள் காதுகள் ரொம்ப பாக்கியமுள்ள காதுகளாக மாறும் என்று நான் நம்புகிறேன். ஓகே காய்ஸ், அது வரைக்கும் உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் நவீன். பாய்.